ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாமாங்க இடையில சூழ்நிலை பார்ப்போம். பெயர் கனகவள்ளி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஏலச்சீட்டு கம்பெனி நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. அவரோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க புதுக்கோட்டையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு நிலம்லாம் ஓரளவு நல்லாவே இருக்குங்க. வசதியெலாம் நல்ல வசதியாகவே இருக்கிறதுனால இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேரில் இருந்து அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணை வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் அப்பா அம்மா கூட தான் வசிக்கிறதாகவும், இவங்களுடைய அண்ணாவுக்கு இப்போ தான் திருமணம் பண்ணதுனால இவங்களுக்கு ஓகே மறுமணம் பண்ணி வைக்கலாம்னு இவங்க வீட்டில் முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வேறு ஜாதி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீசனத்தில் ஓரளவு செய்வோம். ஸோ என்னோடய பொண்ணையும் பேத்தியும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரையும் தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா மலர்கொடி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க விவசாயம் சொந்த நிலத்தில் தான் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையிலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் படிச்சிருந்தாலும் ஓகே தான், படிக்கலைனா கூட ஓகே தாங்க. தன்னை போலவே விவசாயம் பண்ணுறவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாத வேறு ஏதாவது கட்டட வேலை இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு சம்மதம். நல்ல குணமானவராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மனைவி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை விட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க பையனை இவங்க நல்லபடியாக தான் வளர்த்திட்டு இருந்தாங்க. அந்த பையனும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் அப்பா அம்மா கூட தான் வசிக்கிறதாகவும், திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் தரதாகவும், அது இல்லாமல் ஓரளவு சிறுசனத்தில் செய்வோம், ஒரு 10 பவுன் நகை போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையில்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடன் உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.